நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது ஒரு இந்த கேள்வி நான் நிறைய இடத்துல பார்த்த ஒரு கொஸ்டின். இதை பற்றின டிஸ்கஷன்ஸும் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு கூடுகிற கூட்டம் யார்? அது ஒரு அமைப்பு சார்ந்த கூட்டமா, ஒரு சமூகம் சார்ந்த கூட்டமா, இல்லை இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, இப்படின்னு பல கேள்விகள் வைக்கப்படுது இல்லையா? அதை பற்றி பேசலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒரு சாதிக்குள்ள அடைக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப வேடிக்கையான செயல். தன்னுடைய முதல் மாநாட்டிலே அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் எல்லோருக்கும் சமமானவனாக பொதுவானவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. அப்படி இருக்கும்போதே நாம் கூடின கூட்டம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்களேன். ஒரு சாதி கட்சிக்கு கூட இந்த மாதிரி விமர்சனம் வராது, அவங்கள ஃப்ரீயாக டீலில் விட்டுருவோம். ஆனால் நான் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு தலைவர் மேலே இந்த மாதிரியான விமர்சனம் வைப்பது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியலை. எடுத்தோடனே பொள்ளாச்சியில் மாநாடு வச்சார். அதை வச்சு நம்ம அவரோட ஓட் பேங்கை கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. ரைட், பொள்ளாச்சியில் வச்சாங்க. ஆனால் பொள்ளாச்சியில் இருக்க மக்கள் மாத்திரமாங்க அட்டன் பண்ணாங்க அந்த மீட்டிங்கை. மோர் தென் 2 lakh பீப்புள் வந்து ஜாயின் பண்ணாங்க. அத்தனை பேரும் பொள்ளாச்சியில் வந்தாங்க. எத்தனை பேர் தலைநகர்லேருந்து கிளம்பி வந்தாங்க, சவுத் சைட்லேருந்து கிளம்பி வந்தாங்க. அவங்களோட பேட்டிகளெல்லாம் பார்த்தோம். அந்த சகோதரிகளோட பேட்டி, அவங்களாம் கஷ்டப்பட்டு சவுத் சைட்லேருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் மாநாடு சென்னையிலையும், 3வது மாநாடு மதுரை திருநெல்வேலி சைடும் நடக்க இருக்கிறதா இருக்குது. அப்போவும் பொள்ளாச்சியிலேருந்தே கூட்டிகிட்டு போவாங்களா, கோயம்புத்தூர்லேருந்தே கூட்டிகிட்டு போவாங்களாங்க? இல்லைல்ல. ஸோ திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் ஃபஸ்ட்டு வந்து சாதி அமைப்பை சார்ந்த கூட்டம் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அண்ணாமலை அண்ணன் அவருக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் மாத்திரம்தான் அண்ணாமலை அண்ணனுக்கு சப்போர்ட் அப்படின்னு. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் சைன். இதை இந்த ஆங்கிள்லையும் நான் எடுத்துக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் ஒரு தலைவரை ஆதரிக்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது அவருக்கு ஸ்ட்ரென்த்து தான். பட் அட் தி சேம் டைம் நான் என்ன சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் அண்ணாமலை அண்ணன் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. 60-70 வயதை தொட்ட பாட்டி தாத்தா எல்லாரும் அண்ணாமலை அண்ணனை விரும்புகிறாங்க. தாய்மார்கள் ஆதரவு தராங்க. அவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேட்டியில் நான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவு தரீங்கன்னு பெண்மணிகள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது, நான் அண்ணாமலை அண்ணனை ஆதரிக்கிறதுக்கு என்னோட குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னா, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா, திரு அண்ணாமலை அண்ணன் மாதிரியான அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வரணும். அப்போ தான் தமிழகம் நல்லா இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பாருங்கள். ஸோ ஏஜ் கேட்டகரி அப்படின்னா நோ, தாய்மார்கள்லேருந்து முதியவர்கள்லேருந்து எல்லோரும் ஆதரவு தராங்க. அண்ட் தென் இந்த ஜாப் கேட்டகரியில் இருக்கவங்க, படித்தவங்க படிக்காதவங்க அப்படி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. எல்லோருக்குமான தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அவரை மக்கள் நேசிக்கிறதுக்கு ஒற்றை காரணம், அவர் ரொம்ப நேர்மையானவர், எதையும் நேர்மையாக நியாயமாக நேர்பட பேசக்கூடியவர், எல்லோருக்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக பழகக்கூடியவர். இது மக்கள் இதுவரை சமகாலத்தில் இத்தனை நாளாக பார்க்காத ஒரு விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். எந்த தலைவர்கள்கிட்டையும் அவ்வளவு எளிதாக காண கிடைக்காத ஒரு தன்மை திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள்கிட்ட இருக்குது. அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அவரோட நாலேஜ் ரொம்ப 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 வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி அண்ணாமலை அண்ணன் அவரை ஆதரிக்கிறாங்க. இப்பேற்பட்ட தலைவர் நாளைக்கு தமிழகத்தை ஆண்டா தமிழகம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன், ரைட்? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இனங்கள் கடந்து, மதங்கள் கடந்து, வயது வரம்புகள் கடந்து எல்லோராலும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தலைவராக நமது அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். நாளைய தமிழகம் நல்லபடியாக இருக்கணும்,
யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல சொசைட்டி உருவாகணும்னா இப்பேற்பட்ட லீடர் கண்டிப்பாக சைன் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு லீடரை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.